இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே சாண்ட்ராவையும் திவ்யாவையும் எந்திரிச்சு நிற்க சொல்லி பிக் பாஸ் வீட்டோட வீரமங்கைகள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டார். அதுக்கு திவ்யா சிரிக்க வேறு செய்கிறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சார் எல்லோரும் திவ்யாட்டிருந்து கற்றுக்கோங்க, பெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதை போய் பெருமையாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சிரிப்பு அப்படியே நின்று போச்சு. அடுத்தது சாண்ட்ராவை பார்த்து எதுக்காக ஜெயிலுக்கு போக சொன்னீங்க, யார் உங்களை ஜெயிலுக்கு போக சொன்னது அப்படின்னு கேட்டார். பிக் பாஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கு பிக் பாஸ் சொன்ன வேலையெல்லாம் பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா ஏன் ஜெயிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு கேட்டார். மக்கள்கிட்டே கேட்டுருவோம், இவங்க எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களாம் சத்தமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதாவது இவங்க பண்ணியிருந்தா தானே அவங்க சொல்லுவாங்க, பாவம் அவங்கள கேட்டால் மட்டும் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எதுவுமே பண்ணல, படுத்துட்டு வீடு கூட்டிகிட்டு இருக்காங்க திவ்யா. விவரமாக அவங்க இருக்கிற சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை மட்டும் ஒரு பொட்டு இல்லாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் யார் க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில. பிக் பாஸ் வந்து டோட்டலாக அவங்க போட்ட குப்பை எல்லாத்தையுமே எடுக்க சொல்கிறதுக்காக தான் ஜெயிலுக்கு வந்து நான் சொல்கிற வரைக்கும், அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுலேயும் இவங்க டைமை கடத்தி அந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்ததுக்கெலாம் ஏன்னு கேட்டால், அது நான் ஜாலிக்கு பண்ணேன். யார் ஜாலிக்குமா, நீங்கள் எங்கள் ஜாலிக்கு தான் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அப்படி உங்கள் ஜாலிக்கு பண்ணுற மாதிரி இருந்தது அதை நீங்கள் வீட்லேயே பண்ணிகிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே திவ்யாவுக்கு மூஞ்சியே இல்லாமல் போயிடுச்சு. இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சிவனே நின்றுருக்கலாம். அப்படி சிவனே நின்றுருந்தாலும் விட்டுருக்க மாட்டாங்க சாண்ட்ரா வேறு கேட்க பக்கன்னு சிரித்தோன்னே, சாண்ட்ரா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க சாண்ட்ரா, சத்தியமாக சிரிக்காதீங்க, இங்கேருந்து பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லி விஜய் சார் ரொம்ப ஆர்சா கண்டபடி திட்டி விட்டார். இவங்க பேசிட்டுருக்க திவ்யா உள்ளே வர்றாங்க. திவ்யா உள்ளே வந்தோன்னே, திவ்யா உங்ககிட்ட நான் எதையும் கேட்க விரும்பல திவ்யா, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, நீங்கள் வந்து இப்போ எந்த வேலையும் கொடுத்த வேலையும் செய்ய வக்கில்லை, உங்கள்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு வேற கண்டபடி போட்டு எரிஞ்சிட்டாரு. சரி, உங்கள் பக்கத்தில் இருக்க ரீசன் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்லாம் ஏன் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு திவ்யா இருந்துட்டு, நான் ஒன்றா செஞ்சுட்டு தான் சார் வந்துட்டுருந்தேன், கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்னு சொல்லி ஒவ்வொன்றா செஞ்சுட்டு தான் சார் வந்துட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சார், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் நீங்கள் இருந்த ஹவுஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஹவுஸ் எல்லாம் பேலன்ஸில் விட்டுட்டீங்க, அரைகுறையாக க்ளீன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் வேறு எதையோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு திவ்யா இருந்துட்டு, எனக்கு தலைவலி சார், மத்தியானத்துலேருந்தே தலைவலி, பல பிரச்சனைகளெல்லாம் நினச்சிட்டு நான் தலைவலி வந்துடுச்சு எனக்கு, அதனால் நான் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தேன் சார், மெதுவாக செஞ்சுட்டு இருந்தேன். தலைவலியா திவ்யா, ஓகே. அப்போ சாண்ட்ரா நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தவங்க வந்து பேஷண்ட் ஆகிட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டாலும் மக்கள்லாம் சரியான கிளாப்ஸ் பண்ணி சரியான இது பண்ணிட்டாங்க. ஏன்னா தலைவலி எல்லா ப்ராப்ளமும் அவங்களுக்கு, திவ்யாவுக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, கூட நின்று நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க இருந்துட்டு, சார் அவங்க ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ஒரு இதாக போயிட்டாங்க, எமோஷ்னலாக போயிட்டாங்க, அதை பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் அங்கே நின்றுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை திவ்யா, இது எனக்கு எந்த விதத்தில் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில, நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, அப்போ அவங்களோட கேமையும் சேர்ந்து நீங்கள் தான் விளாட்றீங்களா, நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் சாண்ட்ரா, எடுத்தார் கைப்பாவே ஆகாதீங்க, திருப்பி உங்களை வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் திரும்பி அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அவங்க இது பண்ணிகிட்ருக்கீங்க. திவ்யா வந்து இப்போ பேஷண்ட் ஆகி தப்பிச்சிட்டாங்க, இப்போ எல்லா குற்றமும் இருக்கிறது உங்கள் மேலே தான், நீங்கள் தான் சும்மா நின்றுருக்க மாதிரி இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், அவங்கவுங்க சோலோ ப்ளே பண்ணுங்கள், அவங்கவுங்க ஆட்டத்தை அவங்கவுங்க ஆடுங்க, அவங்களோட ஆட்டத்தை நான் ஆடினேன், இவங்களோட ஆட்டத்தை நான் ஆடினேன்னு சொன்னீங்கன்னா அது கடைசியில் உங்களுக்கு தான் எவிக்ஷனில் தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு. அப்புறம் திவ்யா நீங்கள் இதே மாதிரி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம்னு நினச்சிடாதீங்க திவ்யா, சொல்லுங்கள் திவ்யா, கரெக்டான ரீசனை சொல்லுங்கள் திவ்யா அப்படின்னு சொல்லி மடியும் பிடிச்சாரு. அதுக்கு வந்து சார் உண்மையாலுமே எந்த ரீசனும் இல்லை சார், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார், ரீசனே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்புறம் கடைசியில் சின்ன இடைவேளைக்கு பிறகுன்னு சொல்லிட்டு போனார். திவ்யா உடனே டக்குன்னு எந்திரிச்சு போய் சாண்ட்ராகிட்ட, உண்மையாலுமே சொல்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு பார்வதி வேறு சென்டரில் இன்டரப்ட் ஆகி, ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திவ்யா சொல்கிறாங்க, நான் சும்மா விக்ரமை இரிட்டேட் பண்ணுறதுக்காக நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதையும் விஜய் சேதுபதி சார் பார்த்துட்டார் போல், பார்த்துட்டு வந்து சொன்னார், நான் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பேசினதை நான் பார்த்தேன் திவ்யா, அதை தான் நான் கேட்குறேன், அந்த ரீசனை தான் நான் கேட்குறேன், விக்ரம் இரிட்டேட் பண்ணுறதுக்காகனா அது ஓப்பனாக விக்ரம் இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான் நான் அதை பண்ணேன் சார், அது என்னோடய கேம் ஸ்ட்ராட்டஜி சார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே, அதை தான் நான் கேட்குறேன், உட்காருங்க 2 பேரும் கீழே உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம தலைவன் பேப்பர் ரவுடி பிரஜின் கிட்டே வந்தார். பிரஜின் எந்திரிக்கும் பிரஜின் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் எந்திரிச்சோன்னே ஒரு பேப்பர் பேக்கெட்லேருந்து எடுத்து, அதாவது இவர் வந்து இந்த வாரம் இவர் பேசின பஞ்சு டைலாக்ஸ்லாம் நான் பாயிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பித்தார்.
அதாவது யாராருக்கு யாராருக்கு என்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை அவ்வளோதான் தெரிஞ்சிருவேன். வண்டி என் பக்கம் திரும்பிச்சுன்னா காலியாயிரும், கண்டமாயிரும். த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரி பேசினது ஃபுல்லாக ஒவ்வொன்றா சொன்னார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு சொன்னதுக்கப்புறம் அதில் கடைசியாக பாயிண்ட்டெல்லாம் இதெல்லாம் இவரெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இத்தனை வார்த்தையும் பேசினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சரியாக என்னை வளர்க்கப்பட்டவன், நான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரி பிரஜின். ஆனால் நீங்கள் பேசினதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரி பிரஜின், இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டியது. நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வச்சு பார்த்தா எப்படி சரியாக வளர்க்கப்பட்டிருக்க முடியும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் பேசவே விடாமல் டிபேட் ஷோ மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொருத்தரோட உங்களோட சக கண்டஸ்டண்ட்டோட வீட்டு மெம்பர்ஸ் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு பதிலே இல்லை அவர்கிட்ட. நான் அதை மீன் பண்ணி பேசலை சார், இப்படி பேசலை சார், அப்படி பேசலை சார் அப்படின்னே தான் சொல்லிட்டு இருந்தார். இப்படியும் பேசுகிறாரு. திருப்பி நான் வந்து எதையுமே இல்லைன்னு சொல்லலை சார், எல்லாமே நான் பண்ணேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அது ஒரு ஹிட் ஆஃப் தி மூமெண்ட்டில் பண்ணிட்டேன் சார். எனக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே பேசுகிறது ஜாஸ்தியாக இருக்குது சார், உங்களுக்கு தெரில சார், நிறையா எனக்கு மேலே இங்கே பேசுகிறது ஜாஸ்தியாக இருக்குது சார்னு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கார். இதில் வேறு சைடில் வேறு பார்வதி வேறு கொளுத்தி போடுறாங்க. ஏன் என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, என்ன அங்கே பிரச்சனை, கசகசன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சார், எஃப்ஜே வேறு துள்ளுறான் அப்படின்னு சொல்லி கொளுத்தி போடுறாங்க. அந்த இடத்துலையும் கிடைக்கிற கேப்புலாம் அந்த அம்மா கொளுத்தி போட்டுவிட்டு போயிடுது. அப்புறம் விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, கொஞ்சம் இருங்கயா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி கத்தி விட்டார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னார், விக்ரம் சொன்னது. அதாவது எனக்கு இந்த கேமில் ஒரு சின்ன அன்ஃபேர் இருக்குது. என்னென்னு கேட்டால், இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள்ஸாக உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கெலாம் அப்படி கிடையாது, அது மட்டும் எனக்கு ஒரு அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தார் விக்ரம். அதுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து அது மாதிரி உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போகிறது தான், ஆனால் யாரை உள்ளே விடக்கூடாதுங்கிறது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மக்கள்கிட்டே கேட்டார், இது வந்து வார்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா, விக்ரம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து யாராவது வார்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வார்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், வேண்டியதில்லைன்னு சொல்லி மக்களும் சொல்லிட்டாங்க, மற்ற ஹவுஸ் மெம்பர்ஸும் சொல்லிட்டாங்க. விஜய் சேதுபதியும் சரி, இது மாதிரி கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே வைக்கிறது தப்பில்லை, ஆனால் உள்ளே விடுறது வந்து எங்கள் முடிவு தான், யாரை உள்ளே விடணும் அப்படிங்கிறது நாங்கள் முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு. ஆனால் பிரஜின் சொன்னது வந்து, நான் வேணால் நீங்களும் வேணால் உங்கள் பொண்டாட்டி போய் கூட்டிகிட்டு வாங்க, நான் வேணால் ஒரு 2 நிமிஷம் கேட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறேன், பிக் பாஸ் கிட்ட சொல்கிறேன், சேது கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம், அது சரியா அப்படின்னு சொல்லி பிரஜின்கிட்ட கேட்குறாரு விஜய் சேதுபதி சார். அதுக்கு பிரஜின் வந்துட்டு மறுபடியும் எப்பவும் போல், இல்லை சார் நான் பண்ணது தப்பு தான் சார், நான் எதுவுமே இல்லைன்னுலாம் சொல்லலை, அது நான் சொல்லியிருக்கூடாது தான் சார், ஆனால் நான் சொன்னது தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதிலிருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. ஆனால் நம்மால் விடவே இல்லை இது ரொம்ப நேரம் போகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து சேர்லாம் வாங்கி போட்டு உட்காந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டார் நம்மால் விஜய் சேதுபதி. எனக்கு யாரையும் காயப்படுத்தணுங்கிற மோட்டிவ் கிடையாது சார், அது வந்து ஒரு ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்டில் தான் நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இதையும் கேளுங்க சார், அதாவது கோ கண்டஸ்டன்ட் சொல்லி என்னை இது பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் நாமினேஷன் ஃப்ரீ அந்த டாஸ்கில் கூட எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் சாண்ட்ராட்ட சொன்னேன், ஆனால் அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜய் சேதுபதி, ஓகே நீங்கள் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டீங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டார். விஜய் சேதுபதி சார் திரும்பவும் சொல்கிறாரு, நீங்கள் சண்டை பிடிங்க, அதெல்லாம் உங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜிக்ஸு, அதெல்லாம் வேறு ஸ்ட்ராட்டஜி வேறு, அதெல்லாம் உங்கள் கேமு உங்கள் ப்ளே அதெல்லாம் வேறு, ஆனால் ஒரு நாகரிகத்தோடு எதாக இருந்தாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு வாரம் சொல்கிறாரு, ஆனால் இவங்க ஒவ்வொரு வாரமும் தலையாட்டிட்டு நான் பண்ணுறதான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாருமே. இவரும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எவிக்ஷனில் இவர் கண்டிப்பாக எவிக்ட் ஆயிடுவான்னு தான் நினைக்கிறேன். பிரஜின் இந்த வாரம் எவிக்ட் ஆவாரா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் பிரஜினி விஜய் சேதுபதி சார் சொன்னதில் ஒரு கடுகளவு புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல. அவர் நண்பங்கிற ஒரு ஆட்டத்திலேயே ஆடிட்டுருக்காரு. ஆனால் அதுக்கும் சொல்லிட்டார், அவர் தெளிவாக சொல்லிட்டார், நண்பன் வேறு, வெளியே வேறு, உள்ளே வேறு, உள்ளே நீங்கள் கண்டஸ்டன்ட் மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் என்னமோ நண்பங்கிற ஒரு அட்வான்டேஜ் எடுத்து ஆடுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதுதான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்களுக்கு கண்டென்ட் பிடிக்குதா இல்லை என்ன ஏதுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நானும் திருத்திக்கிறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். தேங்க்யூ.